வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வால்யூம் 2. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா 6/1/2019 அன்று நடந்த அசிஸ்டன்ட் செயலர் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் வகுப்பாய் செஞ்சு பார்க்க போறோம். இன்னைக்கு டே 27. நான் உங்கள் கார்த்திக். ஸோ அதற்கு முன் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடுதல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி செலவுக்கான மைய கோண அளவை காண்க. ஓகே, மைய கோண அளவுன்னு கேட்டா ஸோ அதை 360ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். சதவீதம் 100ஆல பெருக்கிறோம், அதே மாதிரி மைய கோணம் கேட்டா 360ஆல பெருக்கணும். கீழே மொத்தம் எனக்கு எவ்வளவு வரும்னா அனைத்து செலவையும் கூட்டுங்க. ஓகே, அனைத்து செலவையும் நீங்க கூட்டும் உனக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 12,000 வரும். எவ்வளோ 12,000 ரூபாய். அவங்க என்ன கேட்கறாங்க, கல்வி செலவு மட்டும் தான் கேட்டாங்க. அப்ப கல்விக்கான செலவு எனக்கு எவ்வளோ 800 ரூபாய். அப்ப கேட்கப்பட்டது மைய கோணம். அப்ப என்ன பண்றோம், 360ஆல பெருக்கிறோம். இப்ப 2 0க்கு 2 0, 120 120, 3 120, 360. அப்ப 8 3 எனக்கு எவ்வளோ 24 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான நிலத்தின் செங்கோணத்திற்கு அருகில் உள்ள பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர் அளவில் உள்ளன. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் நிலத்திற்கு சிமெண்ட் செய்ய ஆகும் செலவு என்ன? ஓகேவா, செங்கோண முக்கோணம். அப்ப செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பரப்பளவு ஃபார்முலா அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்ப அரை 50 இன்ட்டு 80. இப்ப அடிச்சாலும் வரும் இங்க 40. அப்ப 20 இன்ட்டு 40 எவ்வளவு வரும்? சரி, 50 இன்ட்டு 40 எவ்வளவு வரும்? 2000. ஓகே, அப்ப பரப்பு வந்து எவ்வளோ 2000 ஒரு சதுர மீட்டர். ஓகேவா, ஏன்னா மொத்தம் 2000 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்னா 2005ஆல பெருங்க எவ்வளவு வரும்? 10 3 0. ஸோ அப்போ ஆகக்கூடிய செலவு எனக்கு எவ்வளோ 10,000 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு செவ்வக வடிவ வயலின் ஒரு பக்கம் 15 மீட்டர் ஆகும், அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டராகவும் இருக்கிறது. அப்போது அந்த வயலின் பரப்பளவு என்ன? ஓகேவா, ஸோ மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு பக்கம் தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலா செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். ஓகே, எனக்கு நீளம் அகலம் இதுல ஏதோ ஒண்ணுதான் கொடுத்தா, எனக்கு இன்னொன்னு கொடுக்கல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மூலை விட்டதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கப்போம். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஓகே 17 ஸ்கொயர் பண்ண வரும் 289, 15 ஸ்கொயர் பண்ண வரும் 225. ஓகேவா, இது ரெண்டையுமே கழிச்சானைக்கு எவ்வளவு வரும் 64. அப்ப இந்த 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பக்கம் கிடைச்சிடும். அப்ப 64 ஸ்கொயர் பண்ணிக்கு எவ்வளவு வரும் 8. அப்ப மற்றொரு பக்கம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 8. அப்ப மூலை விட்டத்துல இருந்து ஒரு பக்கம் கொடுத்து மற்றொரு பக்கம் கேட்டாங்கன்னா மூலை விட்டத்தை ஸ்கொயர் பண்ணுங்க, அந்த பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க, லாஸ்ட்ல கழிச்சிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு வருது 8. அப்ப நீளம் 15, அகலம் எனக்கு எவ்வளவு 8. அப்ப பரப்பளவு எனக்கு எவ்வளவு வரும் 120 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இரு எண்கள் விகிதம் 9:5 எனில் அவற்றின் கூட்டுத்தொகை 224 இருப்பின் அவ்விரு எண்கள் எவ்வளவு? அப்ப மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு 14. அப்ப அந்த 14x தான் எனக்கு எவ்வளவு 224. அப்போ 1x எனக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 16. 1x எவ்வளவு 16. அப்போ 1x 16னா 9x எனக்கு எவ்வளவு வரும் 144, 5x எனக்கு எவ்வளவு வரும் 80. அப்ப ஆன்சர் எவ்வளவு 144 மற்றும் 80. நெக்ஸ்ட், இரண்டு எண்கள் விகிதம் 3:4 அவைகளின் மீ போவா 4 எனில் மீ போமா என்ன? ஓகேவா, அந்த இரண்டு எண்கள் விகிதம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிஎஸ்எஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா கொடுக்கப்பட்ட நம்பரை அப்படியே பெருக்குங்க. ஓகேவா, 3:4னா 3 × 4 மீ பவர் 4. அப்போ மொத்தமா பெருக்குங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, 3:4னா 3 × 4 மீ பவர் 4. மொத்தம் எவ்வளவு வரும் 12 பண்ணாங்க 48. ஆன்சர் அவ்வளவுதான். ஆன்சர் 48. நெக்ஸ்ட், ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு? இங்க பாருங்க, ஸ்டார்டிங் எனக்கு எவ்வளவு 15,625 ரூபாய். 8% வட்டியா? இப்ப இதுல 8% எவ்வளவுன்னு பார்க்க போறேன். இதுல 1% எனக்கு எவ்வளவு 156.25. அப்ப இது 8வது பக்கம் எவ்வளவு வரும் 0. இங்க எவ்வளவு 16 20, மீதி 2 50, 5 40 45, மீதி 4 12. ஓகே, அப்ப எவ்வளவு வருது 1250 ரூபாய். அப்ப 5 7 8 6 1.
ஓகேவா? இது முதல் ஆண்டு முடிவுல. இப்ப இதுல 8% எவ்வளவு பார்க்கணும். 1% எவ்வளோ? 168.75. இது எட்டா பண்ண வரும் 40, இங்க ஒரு 4, 56, 60, மீது ஒரு 6, 64, 70, மீது ஒரு 7, 48, 55, 5, 1350, 1350. இதை கூட்டினா 5, 12, இங்க 1, 12, இங்க 1, 8, 1. இது இரண்டாம் ஆண்டு முடிவில். இப்ப இதோட 8% எவ்வளவு வரும்? 182.2 1%, 8 போகுது. அப்ப 0, 4, 20, மீதி 2, அப்ப 16, 18, மீதிங்க ஒரு 1, 64, 65, 6, 14. இப்ப 1458. அப்ப கூட்டினா 13, இங்க ஒரு 1, 8, 6, 9, 1. ஓகே, இது மூன்றாம் ஆண்டு முடிவில். அப்ப அசல் தொகையானது மூன்றாண்டு முடிவுக்கு எவ்வளவு கிடைக்குது? 19,683 ரூபாய் கிடைக்குது. அப்ப மொத்த தொகை இந்த அசல் கழிச்ச வட்டி மட்டும் கிடைச்சுள்ள. அப்ப பாருங்க, 19,683 இருந்து 15,625 கழிக்க போறேன். 3 5 போகாது, 13 5 போச்சுன்னா 8, 7 2 போச்சுன்னா 5, 0, 4. ஆன்சர் வரும் 4058. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ரூபாய் 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஓகே, குறைகிறது அப்படின்னால 5% கண்டுபிடிச்சு குறைச்சிட்டே வரும். ஓகே, இப்ப ஸ்டார்டிங் இதோட ரேட் எவ்வளவு இருக்கும் பாருங்க. எவ்வளவு? 30,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் அது 5% குறைய போதா? அப்ப 5% எனக்கு வரும் 10% 3000, 5% 1500. அப்ப 30,000த்துல 1000 போச்சா வரும் 28,500. இப்ப இது முதல் ஆண்டு முடிவுல. இப்ப திரும்ப இதுல 5% எவ்வளவு வரும் பார்ப்போம். 10% எவ்வளவு? 2850. அப்ப 5% எவ்வளவு வரும்? 1425. அப்ப கழிச்சோம்னா இங்க 5, இங்க 7, 0, 7, 2. அப்ப இரண்டாம் ஆண்டு முடிவில் எவ்வளவு இருக்கு? 27,075. அப்ப திரும்ப 5% குறைக்கணும். இதுல 10% எவ்வளவு? 2707.5. அப்ப 5% எவ்வளவு வரும்? 1, 3, 5, 3, 7, 5. அப்ப இதை கழிச்சோம்னா 25. இங்க எவ்வளவு இருக்கும்? 1, இங்க 2, இங்க 10ல 3 போச்சுன்னா 7, 6 1 போச்சுன்னா 5, இங்க ஒரு 2. இது மூன்றாண்டு முடிவில். அப்ப ரூபாய் 30,000 உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளவு மாறுது? 25,721 ரூபாய் 25 பைசா மாறுது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். 25,721 25 பைசா. நெக்ஸ்ட் 1 3/4 இன்ட்டு 3 1/7 மைனஸ் 4 3/8 வகுத்தல் 5 3/5. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு சுருக்கம். இங்க எவ்வளவு வரும்? 4 7/4 இன்ட்டு இங்க 21. அப்ப 22/7 மைனஸ் இங்க 35/8 வகுத்தல் 28/5. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? பெருக்கலாமா? 7 7 கேன்சல். இங்க 2, இங்க எவ்வளவு? 11. அப்ப 11/2 மைனஸ். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த வகுத்தல பெருக்கலாம் மாத்திரமா. அப்ப 35/8 இன்ட்டு 5/28. இப்ப அடிச்சாலும் வரும் 4 7 28, 5 7 35. அப்ப 11/2 மைனஸ் 25/32. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பெருக்கலாம், இல்லைன்னா பொதுவாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்ப 2 30 எல்சிஎம் 32. அப்ப இது என்ன பண்ணும்? 16ஆல பெருக்கணும். ஓகே, 11 இன்ட்டு 16. ஓகே, 16 பெருக்கினா எவ்வளவு வரும்? 176 மைனஸ் 25. அப்ப 176 25 போச்சு வரும் 151 வகுத்தல் 32. அப்ப ஆன்சர் வரும் 151/32. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், வரிசையில் விடுபட்டதை நிரப்புக. 225 289 கொஸ்டின் மார்க் 441. ஓகே, 225னா 15 ஸ்கொயர், 289னா 17 ஸ்கொயர், 441னா 21 ஸ்கொயர். பாருங்க 15 17 ஒரு டேஷ் 21 ஸ்கொயர். என்ன வரும்? 15 17 17 என்ன வரும்? 19 19 21. ஓகே, 19 ஸ்கொயர் எவ்வளவு? 19 ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு? 361. ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
நெக்ஸ்ட் 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையில் உறுப்பு 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன, அதாவது இதுக்கப்புறம் என்ன உறுப்புன்னு கேட்கறான். பாருங்க, மேல வந்து 1 காமன் தான், கீழே வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 4 கூடுது, அடுத்து 6 கூடுது, அடுத்து 8 கூடுது. அப்ப அடுத்து எவ்வளவு கூடும், 4, 6, 8, அடுத்து எவ்வளவு 10. அப்ப 20 10 கூட்டினாலும் வரும் 30. அப்ப ஆன்சர் 1/30. நெக்ஸ்ட், ஏ ஒரு வேலையை 10 நாள், பி அதை 15 நாளும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினார். தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? ஓகே, இப்ப ஏ பி, ஏ வந்து எத்தனை நாள், 10 நாள், பி வந்து எத்தனை நாள், 15 நாள். ஓகே, நாட்கள் வச்சனால பிரிக்க முடியாது. ஓகேவா, பங்குகளா மாத்தணும். எப்படி பங்குகளா மாத்தணும்னா, அந்த நாட்களுக்கான எல்சிஎம் எவ்வளவு, 10, 15, எல்சிஎம் எவ்வளவு 30. அப்ப 30 வச்சு 2 பங்கு அடிக்கும். 30/10, 30/15 அடிச்ச எவ்வளவு வரும், இங்க 3, இங்க 2. அப்ப பங்கோட விகிதம் எவ்வளவு, 3:2. அப்ப மொத்த பங்கு எவ்வளவு, 5 பங்கு. அப்ப 5 பங்கு தான் 1500னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு, 300 ரூபாய். அப்போ ஒரு பங்கு 300னா 3 பங்கு எவ்வளவு, 900. 2 பங்கு எவ்வளவு, 600. அப்ப ஏக்கு 900, பிக்கு எவ்வளவு கிடைக்கும், 600 ரூபாய் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இரு வகையான இரு பகுப்பாய்வுக்கான விவரம் யாவை? இரு வகையான தர பகுப்பாய்விற்கான விவரம் யாவை? இரண்டு வகையான தர பகுப்பாய்வு பார்த்தீங்கன்னா, முதல் நிலை விவரம், இடைநிலை, அதாவது இரண்டாம் விவரம், பிரைமரி, செகண்டரி. நெக்ஸ்ட், 18 நபர்கள் ஒருவேளை 20 நாட்கள் செய்தால் 24 நபர்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம். ஓகே, 18 நபருக்கு 20 நாள் ஆகுதுன்னா 24 நபருக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஓகே, அப்ப இது எதிர் விகிதம். ஓகே, நாட்கள் வந்தாலும் எதிர் விகிதம் அப்படி அடிக்கலாம். 3 18, 4 24, 4 4, 5 4 20. அப்ப 3 5 இருக்குன்னா 15. அப்ப 15 நாட்கள் எனக்கு ஆகும். நெக்ஸ்ட், ஒரு மாத்திரை குப்பியானது உருளையின் இருபுறமும் அரை வட்டம். ஓகேங்க, அரை வட்டம் கொடுத்தாங்க, ஹெமிஸ்பியர் கொடுத்தாங்க. ஹெமிஸ்பியர்னா அரை கோளம். ஓகேங்களா, அங்க அரை வட்டம் கிடையாது, அரை கோளம் அமைந்தது போன்ற வடிவில் உள்ளது. அதன் மொத்த உயரம் 19 சென்டிமீட்டர், உருளையின் விட்டம் 7 சென்டிமீட்டர். மாத்திரையின் கன அளவு காண்க. கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் உருளை. உருளையின் மேல் என்னது, மேல ஒரு அரைக்கோளம், கீழே ஒரு அரைக்கோளமா, மேல ஒரு அரைக்கோளம், கீழே ஒரு அரைக்கோளம். ஓகேங்களா, ஆரம் வந்து எனக்கு எவ்வளவு, விட்டம் தானே எவ்வளவு, 7/7. அப்ப ஆரம் எனக்கு எவ்வளவு வரும், 7/2. இது வந்து காமன் தான். ஓகே, கோலத்துக்கும் அரைக்கோளத்துக்கும் அதே தான், உருளைக்கும் அதே தான். இப்போ உயரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் தான் நமக்கு எவ்வளவு, 19. மொத்தம் தான் எவ்வளவு, 19. அப்ப உருளையோட உயரம் மட்டும் தான் எனக்கு தேவை. உருளையோட உயரம் எவ்வளவு, மொத்தம் தானே 19. அப்ப கோலம் போது அனைத்து பக்கம் ஆரம் சமதான் இருக்கும். அப்ப இங்கிட்ட ஒரு 3.5, இங்கிட்ட ஒரு 3.5. ஏன்னா விட்டம் தானே 7. அப்ப ஆரம் எவ்வளவு, 3.5. அப்ப இங்கிட்ட ஒரு 3.5, இங்கிட்ட ஒரு 3.5 மைனஸ் பண்ணணும். அப்ப 19ல இந்த 2 3.5 குறைக்க போறேன். அப்ப குறைச்சனுக்கு எவ்வளவு வரும், 12ன்னு வரும். ஏன்னா மொத்தம் 7 வந்து குறைக்கணும். அப்ப குறைச்ச எவ்வளவு, 12. அப்ப உயரம் எவ்வளவு, 12. அவ்வளவுதான். இப்ப உருளை இருக்கு, அரைக்கோளம் இருக்கு. ஓகேங்களா, அப்ப உருளையின் கன அளவு, அதே மாதிரி 2 அரைக்கோளம் இருக்கு. அப்ப 2 அரைக்கோளத்தின் கன அளவு, உருளையின் கன அளவு ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் 2 இன்ட்டு அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப். இப்ப என்ன பண்ணலாம், காமன் வச்சு வெளியெடுங்க. எது காமனா இருக்கு, பை ஆர் ஸ்கொயரை வெளியெடுத்துக்கலாம். இப்போ பை ஆர் ஸ்கொயர் வெளியெடுத்தாங்க, ரிமைனிங் எவ்வளோ, ஹைச் பிளஸ் இங்க என்ன இருக்கு 4/3. இங்க பையை வெளியெடுத்தாச்சு, ஆர் கியூப்ல ஆர் ஸ்கொயர் வெளியே ரிமைனிங் என்ன இருக்கும், ஆர் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே பையோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, பை மதிப்பு கொடுத்தனால நம்ம பைக் மதிப்பு அப்ளை பண்ணீங்க. ஏன்னா ஆப்ஷன்ல பை இருக்குல்ல, அப்போ பைக் மதிப்பு உங்க அப்ளை பண்ணல. ஓகேங்களா, இப்போ பைக் மதிப்பு அப்ளை பண்ணா வரும், பை மதிப்பு அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட மதிப்பு எவ்வளோ, 7/2 இன்ட்டு 7/2. ப்ராக்கெட்ல ஹச்சோட மதிப்பு எவ்வளோ, 12 பிளஸ் 4/3 இன்ட்டு ஆர் மதிப்பு எவ்வளோ, 7/2. இப்போ 2 இங்க 2. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், இங்க 14/3 வரும். அதை சுருக்குன்னு எவ்வளோ வரும், 36, 14, 50/3 வரும். ஓகேவா, அப்ப பை இன்ட்டு 49/4 இன்ட்டு 50/3 வரும்.
ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, மொத்தமாக நீங்கள் அடிக்க வேண்டியது பாருங்க. இங்கே 2 எவ்வளோ 25. அடுத்து 2 வச்சு அடிக்க முடியாது, 3 வச்சு இங்கே அடிக்க முடியாது, மொத்தமாக பெருக்கும். 49 × 25, இங்கே ஒரு 6 6ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 49 25. அப்போ எவ்வளோ வரும்? 45, இங்கே ஒரு 4 24. அடுத்து பெருக்குனா 18, மீதி இங்கே 1 9. அப்போ 5 12, இங்கே ஒரு 1 12. அப்போ 1225 வகுத்தல் கீழே உள்ள இருக்கு 6. இப்போ அடிச்சா எவ்வளோ வரும்? 2 0 4 10ல் 1 மீதில் 40ல் 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ 204.16 வரும். 204.16 ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் லாஸ்ட் தான் சரியானது. நெக்ஸ்ட், ஏயின் 60%, பியின் 3/4 பங்கினின் ஏஇஸ்டிபி எவ்வளோ? ஓகே, அப்போ ஏயின் 60%, பியின் 3/4க்கு சமம். அப்போ ஏஇஸ்டிபி கண்டுபிடிக்கும். இப்போ அடிக்கலாம். இங்கே 3 20 60, 5 20 100. அப்போ ஏ இன்ட்டு 3/5, பி இன்ட்டு 3/4. இப்போ என்னாகும்? 3க்கு 3 கேன்சல். ஓகேங்களா? அப்போ ஏ பி இங்கிட்டு வந்துடும், இந்த 5 வந்து மேலே போயிடும். அப்போ ஆன்சர் வரும் A/B = 5:4. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. ஒவ்வொன்றின் நீளம் எனக்கு எவ்வளவு? அப்போ மொத்த பங்கு எவ்வளவு பார்க்கணும். மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ? 12. அப்போ 12 பங்கு தான் எனக்கு 24. அப்படின்னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 2. அப்போ 3 பங்கு எவ்வளோ? 6. 2 பங்கு எவ்வளோ? 4. 7 பங்கு எவ்வளோ? 14. அப்போ 6 4 14. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், x² + 2xy + y² x + y whole cube 25 x² - y³ மீ போவா காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x² + 2xy + y². இது எப்படி எழுதலாம்னா x + y whole square எழுதலாம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்னது? x + y whole cube. தேர்ட் என்ன இருக்கு? 25 x² - y². இது எப்படி எழுதலாம்? 25 அப்படி வைங்க. x² - y² x + y x - y. ஓகேங்களா? அப்போ மூணுமே நம்ம எழுதியாச்சு. ஓகே, என்ன மீ போவா. அப்போ கச்சிசியே பார்ப்போம்னா மூணுலையும் பொதுவானது இது. மூணுலையும் பொதுவாக இருக்கு. இங்கே x + y whole square, x + y whole cube, x + y. மூணுலையும் பொதுவாக இருக்கணும், அடுக்கு சிறியதாக இருக்கணும். அப்போ எது அடுக்கு சிறியது? x + y தான் அடுக்கு சிறியது. அப்போ ஆன்சர் என்னது? x + y. அதே மாதிரி நம்பர் பார்த்தா இங்கே 1 இருக்கு, 1 இருக்கு, 25. 1 1 25க்கான கச்சிசி போல 1 தான். அப்போ ஆன்சர் x + y தான். நெக்ஸ்ட், இங்க பாருங்க x² y x³ y x² y² என்பது மீ போவா. ஓகே, இங்கேயும் கச்சிசிஎஃப் தான் கேட்குறாங்க. இப்போ கச்சிசிஎஃப் என்னது? அடிமானம் பொதுவாக இருக்கணும், அடுக்கு சிறியது. ஓகே, அப்போ இங்கே x² y, இங்கே x³, இங்கே x². அப்போ எது சின்னது? x². அடுத்து ஒய்ல பார்க்கும்போது y y y². எது சின்னது? y தான் சின்னது. அப்போ ஆன்சர் என்னது? x² y. அடுக்கு சிறியதாக உள்ளதை பார்த்து எழுதுற அவ்வளோதான். நெக்ஸ்ட், வினை ஓர் வங்கியில் ரூபாய் 50,000 ஆண்டு வட்டி 4% 2 ஆண்டுகள் கடனாக பெற்றால் தனி வட்டி எவ்வளவு? ஓகே, தனி வட்டினால ஃபார்முலா SS = BNR/100. அப்போ அசல் 50,000 × 4% 2 ஆண்டுகள் வகுத்தல் 100. அப்போ 2 0க்கு 2 0. அப்போ 20 20 2 40, இங்கே ஒரு 2 0. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ரூபாய் 4,000 கிடைக்கும். நெக்ஸ்ட், A7 B5 எனில் A³ - B³ + 3A² B மதிப்பு காண்க. நம்பர் அப்ளை பண்ண போற அவ்வளோ. ஏவோட மதிப்பு எவ்வளோ? 7. அப்போ 7³ - பியோட மதிப்பு எவ்வளோ? 5. அப்போ 5³ + 3 A². அப்போ 7². பியோட மதிப்பு எவ்வளோ? 5. இப்போ 7க்கு எவ்வளோ? 343 - 5க்கு எவ்வளோ? 125 ப்ளஸ் இங்கே ஆகும் 3 × 49 × 5. இதை ஃபுல்லாக பெருக்கு. 3 49 147 × 5. அப்போ 35 3 22 7. இப்போ 735. அப்போ 343 - 125 + 735. இப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் நம்பரும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாம். 343. அப்போ 8
இங்க 7 இங்க 10. அப்ப 1078ல 125 போச்சுன்னா எவ்வளவு வரும் பார்க்கணும். எவ்வளவு வரும்? 8ல 5 போச்சுன்னா 3, 7 2 போச்சுன்னா 5, 10ல 1 போச்சுன்னா 9. ஆன்சர் 953. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் சுருக்குக 3.5 வகுத்தல் இங்க என்ன இருக்கு? 0.7 ஆஃப் 7 ஆஃப்னா பெருக்கலாம். 0.7 into 7 எவ்வளவு வரும்? 4.9. ஓகேவா? 0.7 into 7 எவ்வளவு வரும்? 4.9 பிளஸ் 0.5 into 0.3 பெருக்கல் வரும் 0.15 மைனஸ் 0.1. ஓகேங்களா? இப்ப இதை அடிக்கலாம். அடிச்ச எவ்வளவு வரும்னா இது 35 49 எவ்வளவு வரும்? 5/7 பிளஸ் இது எப்படி வரும்னா 15 வகுத்தல் 100. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்னா கீழே 100 போடலாம். மைனஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர்னா கீழே 10ன்னு போடணும். இப்ப இதை நீங்க சுருக்கினாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப 7 100 10 இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளோ? 700. அப்ப 7 100 பெருக்குன்னா 700, அப்ப மேல 100 பெருக்கணும் 500 பிளஸ் 100ல இருந்து 7 பெருக்குன்னா 5 இருந்து 7 பெருக்குன்னா வரும் 105 மைனஸ் 10ல இருந்து 70 பெருக்குமா? அப்ப மைனஸ் 70. இப்ப எவ்வளவு வரும் பாருங்க. 105 70 போச்சுன்னா ஒரு 35 இங்க ஒரு அப்ப எவ்வளவு? 535 வகுத்தல் 700. இப்ப அஞ்சல் அடிச்சால் வரும் 107. இங்க அஞ்சல் அடிச்சா 140. அப்ப ஆன்சர் வருது 107/140. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 0.027 கனமூலம் காண்க. ஓகேங்களா? இப்ப கனமூலம் அப்படின்னா 0.027 கனமூலம். அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் வரும். அப்ப 0.3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 3940 280% எவ்வளவு? அப்ப 3940 இல்ல அப்படின்னா பெருக்கல். அப்ப 280%னா 280/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்ப 394 28 பெருக்குங்க. 32 3 72 75க்கு 7 24 31 8 18க்கு 1 7. அப்ப 2 13 இங்க ஒரு 1 10 இங்க ஒரு 1 11. ஆன்சர் 11,032. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர் உள்ள ஒரு வகுப்பில் 7 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவரின் சதவீதம். ஓகேவா? வருகை தராத எத்தனை பேர்? 7 பேர். மொத்த எத்தனை பேர்? 35 பேர். சதவீதனால் 100ஆல பெருக்கும். இப்ப அடிச்சா ஓரையில் 7 ஐஎல் 35 ஓரைந்து 5 25 100. அப்ப எத்தனை சதவீதம் பேர் வரவில்லை? 20% பேர் வரவில்லை. அப்ப வந்தவங்க எவ்வளோ? 80%. ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. மேலும் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.